விஞ்ஞானம், ஆங்கிலம், வெறும் சங்கீதம், நடனத்துக்கு கொடுக்க ஆர்வத்தை இந்த சித்திரத்தை காட்டுறதும் இல்லை. காட்டினாலும் தங்களை பிள்ளைகளை விட்டு படிப்பிக்கவும் இல்லை ஒழுங்காக வகுப்பு எடுக்கவும் ஆர்வம் எடுக்கிறது கூடாது. நாங்கள் அப்படி இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் பார பிள்ளைகளை கொண்டு நாங்கள் எத்தனையோ முறையான ஓவியங்களையும் சிற்பங்களையும் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சியை கொடுத்து அவர்களை பழக்கி வந்திருக்கிறோம். அதனால நாங்கள் எடுக்கிற பலன் காலகதியில் எங்களுக்கு கட்டாயம் ஒரு அளிக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதன்படிதான் இந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பித்து இன்னும் பொதுமக்கள் இந்த எங்களுடைய ஊக்கத்துக்கு முயற்சி அளித்தார்களானால் நாங்கள் இன்னும் இந்த வகுப்பை சிறந்த முறையில் நடத்தி இன்னும் மேன்மேலும் சிறுபிள்ளைகள ஓவியங்களையும் சிற்பத்திலையும் ஊக்கம் உள்ளவர்களாகவும் தமிழ் மக்களுக்குள்ளேயே ஒரு தனிசிறந்த கலைஞர்களாக உருவாக்கக்கூடிய சில ஆட்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவம், திறன்கள், எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கின்றன. அதை வெளிக்கொள்வதற்கு நாங்களும் எங்களால் இந்த முயற்சி எடுத்து இந்த சித்திர வகுப்பை இன்னும் சிறம்பட நடத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் ஒன்று நடத்தித்தான் இருக்கும். நாங்கள் இந்த வகுப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்தவுடனே ஒரு ஓவிய அரங்கேற்று நடத்த ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு சில மாணவர்களை தயாரித்தோம். அந்த இதில் சில மாணவர்களுடைய வீரர்கள் மிகவும் உன்னதமான வீடாக இருந்தது. எங்களுக்கு வர திருப்தி எடுத்தது. அதனால் அரங்கேற்ற அமைப்பு வந்து நானும் மாசமாக சிந்தித்து ஒரு அரங்கேற்றத்தை ஆரம்பித்தோம். அந்த அரங்கேற்றம் எங்களுக்கு இந்த சித்திர வகுப்புக்கு ஒரு வெளிவிழாக அமைய வேண்டும், இந்த ஒரு அமைவாக அமைய வேண்டும் நாங்கள் கருதி அதுக்கேற்ற ஒழுங்கலை செய்து அந்த முறையில் அந்த முறையில் நாங்கள் இந்த சித்திர வகுப்பின் திறன்களை வெளிவகத்துக்கு கொண்டு வர ஒரு சந்தர்ப்பத்தை ஓவிய அரங்கேற்றம் எங்களுக்கு வெற்றியளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. பல்கலைக்கழக கலாச்சார குழு பிரச்சனைகளுக்கு தீர்வினை கலைப்படைப்பினூடாக வெளிப்படுத்துவதனையும் அத்தீர்வுக்கான போராட்டத்தில் மக்களை பங்கு பெற்றுவதனையும் அவ்வாறான பங்கு பெற்றலுக்கு கலைப்படைப்புகள் மூலம் தாக்கமுள்ள பணியினை செய்ய முடியும் என்பதனையும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஓவிய அரங்கேற்றம் நம்மால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. செல்விகள் நிர்மலா கோபாலசாமி, அருந்ததி சபாநாதன், சுகுணா தம்பித்துறை ஆகியோருடைய இந்த ஓவிய அரங்கேற்றம் நம்மால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஓவியத்துறையில் எம்மத்தியில் அக்கறையின்மை காணப்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். ஓவியத்துறையை ஊக்குவித்தல் என்பது அந்த ஓவியங்களினூடாக மக்களின் பிரச்சனையை வெளிப்படுத்தல், அப்பிரச்சனைக்கான தீர்வினை வெளிப்படுத்தல், தீர்வுக்கான போராட்டத்தில் மக்களை பங்கு கொள்ள செய்தல் போன்றவற்றை இலகுவாக தாக்கமுள்ள வகையில் செய்யப்பட முடியும் என்று நாம் நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த ஓவியர்களும் ஓவியத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களும் நம்முடன் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்று நாங்கள் விடுக்கின்றோம். இந்த வகையிலே பல்கலைக்கழக கலாச்சார குழுவினால் செய்யப்படுகின்ற இந்த ஓவியங்கள் மக்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகின்ற வகையில் உள்ள ஓவியங்களும் இயற்கை அழகுள்ள ஓவியங்களுமாக அமைந்த போதிலும் கூடுதலாக மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற படைப்புகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனையும் கூறிக்கொள்கின்றோம். எங்களுக்கு முற்றுமுழுதாக உதவி புரிந்த நிறைய பேர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இன்று எங்களுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் கல்வி பணிப்பாளர் திரு சுந்தரலிங்கம் அவர்களுக்கு கலாச்சார குழுவினுடைய சார்பில் எங்களுடைய நன்றி மற்றும் மண்டபத்தை எங்களுக்கு தந்துதவிய துண்டிக்குழி மகளிர் கல்லூரி அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. இந்த ஓவிய அரங்கேற்றத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். பல்கலைக்கழக கலாச்சார குழு உறுப்பினர்களே, வட்டார கல்வி அதிகாரி திரு தம்பித்துறை அவர்களே,
நண்பர் திரு சிவபிரகாசன் அவர்களே, இந்த அரங்கு விருந்தாளியாக அமைந்த கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களே மற்றும் பெரியோர்களே, பரீட்சார்த்தமாக முதல் முறையாக யாழ்ப்பாணத்திலே ஓவிய அரங்கேற்றம் ஒன்று நடப்பது கண்டு யாழ்கழக சாரா குழு இவரை நான் பாராட்டுகின்றேன். எத்தனையோ உள்ளங்களே சின்னெல்லாம் பொதிந்து நிலையிலே எத்தனையோ சிறுவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் தங்கள் கலை வண்ணங்களை அது சங்கீதமாக அமைகின்றது, நாடகமாக அமைகின்றது. சிலர் தமது உடலை பயன்படுத்தி நாட்டியமாக பயன்படுத்துகின்றார்கள். தமது எண்ணக்கருக்களை எல்லாம் சித்திர ரூபத்திலே கலை ரூபத்திலே வடிக்கின்றார்கள். கலை வண்ணங்களுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது பரம்பரை இயல்புகள், அத்தோடு கலாச்சார இயல்புகள், அத்தோடு இயற்கையை தழுவியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இயற்கை பாரம்பரியம் இவற்றை தழுவியதாக இருந்தால்தான் இந்த ஓவியம் உண்மையிலே எல்லாரோடும் பேச ஆரம்பித்துவிடும். கலைஞனுடைய சிந்தனையிலே உருவாகின்ற உருவங்கள் எண்ணங்கள் எல்லாம் சிறந்த உண்மையான பேசுகின்ற கலைகளாக ஆரம்பித்துவிடும். எனவே இளஞ்சந்ததியினரே பாரம்பரியத்துடன் நின்றுவிடாமல் கால தேவைகளையும் நாட்டின் சுதந்திர தாகத்தையும் மனத்திலே வைத்து சிறந்த ஓவியங்களை உருவாக்க இந்த ஓவிய கண்காட்சி முன்னோடியாக அமைந்து யாழ்ப்பாண இளைஞர் யுவதிகளை விழிப்புணர்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றேன். வணக்கம்.
Mm-hmm.